ஸோ ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு காலேஜ் அட்மிஷன் எப்படி பண்ணுறது ப்ளஸ் வந்து ஹாஸ்டல் அட்மிஷன் எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம வந்து காலேஜ் அட்மிஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம உள்ளே போயிடலாம். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு ஸோ அதெல்லாம் வந்து செகண்டரி. ஃபஸ்ட்டு நம்ம வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வந்ததுக்கப்புறமா அடுத்து என்ன பண்ணணும் ஸோ அதெல்லாம் நான் சொல்கிறேன். AUEgovernance.in அதை நான் இப்போ காமிப்பேன், ஓகேவா? ஸோ அதில் போயிட்டு நம்ம அப்படியே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணும். ஸோ பேசிக்ஸ் டீட்டெயில்ஸ் தான், ஓகேவா? என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து காலேஜ் அட்மிஷன் போட்டதுக்கப்புறமா அந்த அலாட்மெண்ட் ஃபீஸு இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ஹாஸ்டல் அட்மிஷன் போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஹாஸ்டல் அட்மிஷன் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஹாஸ்டல் அட்மிஷன் வந்துட்டு உங்களுக்கு காலேஜ் நாளைக்கு ஆரம்பிக்க போகிறாங்கன்னா இன்றைக்கி தான் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. பட் இதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ இது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம், ஓகேவா? இது வரைக்கும் பார்த்தீங்களா AUE கவர்னன்ஸ் அதுக்குள்ளே போயிட்டதுக்கப்புறமா ஸோ இந்தமாரி லிங்க் இருக்கும், ஓகேவா? ஸோ இந்தமாரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த சைடில் அந்த 3 பட்டன் இருக்கும், ஓகே? நோட்டிஃபிகேஷன்லாம் இருக்கா? ஸோ அப்படி மேலே வந்தால் இந்த சைடில் 3 பட்டன் இருக்கா? அந்த சைடில் அதை அழுத்தணும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஹோம் நோட்டிஃபிகேஷன் சொல்லி நியூ அட்மிஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்தமாரி வந்துடும். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனில் ஆன்டி ரேக்கிங் ஃபார்ம் இதெல்லாம் தேவை. ஸோ அதனால் ஆன்டி ரேக்கிங் ஃபார்மை கிளிக் பண்ணுறேன் சும்மா. ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபார்மையும் நீங்கள் எடுத்து அப்பா அம்மாகிட்ட கழுத்து வாங்கி இந்த ஜஸ்ட் பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் சாஃப்ட் காப்பி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் அட்மிஷன் ப்ராசஸ், ஓகே? ஸோ நான் அதை காமிக்கிறேன். ஸோ இந்தமாரி அட்மிஷன் ப்ராசஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எதாவது டவுட்டுனா இதை எடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த இதை படித்து பாருங்கள். உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் அவங்க சொல்லலை, ஓகே? அவங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தமாரி லெஸ் தென் 500 KBக்குள்ளே நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும். அடுத்து வந்துட்டு அதுதான். ஸோ அடுத்தது இப்போ இதெல்லாம் படித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா லாகின் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நியூ ரிஜிஸ்டர் பண்ணணும். அது நியூ ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணிங்கன்னா அந்தமாரி வருமா? இப்போ அலாட்மெண்ட் நம்பரு, எந்த இயர், அகாடமிக் இயர், கவுன்சிலிங் கொடுத்தப்போ நம்பர் கொடுத்துருப்பீங்கள்ல, அது கொடுத்ததுக்கப்புறம் ஒரு OTP வரும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே பொறுமையாக ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான்ப்பா, ரொம்ப சிம்பிள் தான். நான் அடுத்து சொல்கிறேன். அது ஒன்ஸ் நீங்கள் அந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்துட்டு கொடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணும், உங்களுக்கு என்னென்னா போர்ட்டலில் வந்துட்டு பாஸ்வேர்டு செட் பண்ண கேட்கும், லாகின் பாஸ்வேர்டு. அந்த பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து 15 நம்பர் இருக்கலாம். ஒரு ஸ்மால் லெட்டர், ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு வேர்டு, ஒரு சிம்பிள். ஸோ இந்தமாரி ஒரு காம்பினேஷனில் வந்துட்டு நீங்கள் இது பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பொண்ணாக இருக்கீங்க அப்படின்னா ஹரிதா அட்டு சம்திங். ஹச் வந்து ஹரிதாவோட ஹச் வந்து கேப்ஸாக இருக்கணும். பட் வந்து அட்டு வந்துட்டு சிம்பிளாக நம்பர்ஸ் வந்துருச்சு. இப்போ ஹையர் கேஸ் எல்லாமே வந்துருச்சா? ஸோ ஹரிதா அட் 2099 சம்திங் இந்தமாரி வந்துட்டு 1999 வாட் எவர் இட் மேபி. ஸோ இந்த நம்பர் கொடுத்து நீங்கள் மெயிலில் ரெஜிஸ்டர் பண்ணிவிடுவீங்க. ஸோ இதுதான்ப்பா ரொம்ப முக்கியமான கட்டம். இதில் நீங்கள் வந்து உங்கள் மொபைல் நம்பரையும் மெயில் ஐடியும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும், ஓகேவா? அது என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குது, இந்த மொபைல் நம்பர் மெயில் ஐடி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மெயில் ஐடி இது வந்துட்டு உங்களோட அடுத்த 4 வருஷத்துக்கு பண்ண போகிற எல்லா ஆக்டிவிட்டீஸுமே இதில் தான் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் ஃபீஸ் கட்டுறீங்க, இதேமாரி கவர்னன்ஸில் போய்ட்டு ஃபீ பேமெண்ட் பண்ணணும். ஏதாவது டாக்குமெண்ட் உங்களுக்கு போனஃபைடு வேணும்னா அதில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ இந்தமாரி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே இந்த நம்பர் வச்சு தான் நீங்கள் பண்ண போகிறீங்க, ஓகேவா? ஸோ அதனால் இந்த நம்பர் ரொம்ப ஜாக்கிரதையாக கொடுக்கணும். அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 வெரிஃபிகேஷன் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து மொபைல் நம்பரை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு OTP வரும். அந்த OTP நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்டர், நீங்கள் கரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. ஏன்னா நம்பர் மாறி போகிறதுக்கு வழி இருக்குது இல்லையா? அதே மாதிரி தான் மெயில் ஐடிக்கும். ஸோ இது 2த்தையும் ஜாக்கிரதையாக கொடுக்கணும், ஓகேவா? அந்த ஸ்டெப்ஸ் தான் நான் அதில் இடத்துல காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் சொன்னது தான்ப்பா இங்கே காமிச்சிருக்காங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணுறோம், ரெஜிஸ்டர் பண்ணுறோம், OTP வரும். அதை வந்து 60 செகண்ட்குள்ளே நாட் ரிசீவ் 60 செகண்டில் உங்களுக்கு மெயில் அந்த மெசேஜ் வரலன்னா ரீசெண்ட் OTP கொடுத்து மறுபடியும் அது வந்துடும். அதே இதுதான் மெயில் ஐடிக்கும் அதே ப்ராசஸ் தான். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கீழே போட்டிருக்கு பாருங்கள், கேண்டிடேட்ஸ் கேன் என்டர் த அட்மிஷன் என்ட்ரி. இப்போ தான் நீங்கள் அட்மிஷன் டேட்டாவில் என்ட்ரி ஆக போகிறீங்க. ஒரு 5 டேப் இருக்கும். பேசிக் டீட்டெயில்ஸ் டேபு, அடுத்து வந்து அட்ரஸ்ஸு, டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு ஒரு 500 KBக்குள்ளே அதெல்லாம் இருக்குன்னா உங்களுக்கு வந்து ரிப்போர்ட்டிங் டைம்னு ரிப்போர்ட்டிங் டேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த டேட்டுக்கு வந்து நீங்கள் போயிட்டு உங்கள் டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த ஆன்லைன் இதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் விஷயம். அதனால் நீங்கள் கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஸோ ஒன்ஸ் அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த அட்மிஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேவா? அதுக்குமே மெயில் வரும், ஓகேவா? எல்லாத்துக்குமே வந்து அவங்க மெயில் கம்யூனிகேஷன் கொடுப்பாங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் மெயில் கம்யூனிகேஷன் செக் பண்ணுறது தான். அடுத்து ரெக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து டேட்டா மாறலாம். ஏன்னா நான் வந்து 2025 இது வச்சுருக்கேன், ஓகேவா? டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்டு. பட் வந்துட்டு நீங்கள் அந்த போர்ட்டலில் என்ன இருக்கோ அந்த டாக்குமெண்ட்ஸ் தான் நீங்கள் சப்மிட் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் வந்து நான் சொல்கிறதுனால 2 1 3 டாக்குமெண்ட்ஸ் மாறலாம். பட் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேவா?
ஸோ அங்கே என்ன இருக்கோ அந்த டாக்குமெண்ட்டை மட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும். அப்படியுமே அந்த டாக்குமெண்ட்ஸில் சம்திங் டாக்குமெண்ட் மிஸ் ஆகுதுன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்மே அதை டம்மியாக ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிசி ஸ்கூலில் தரலன்னு வச்சுப்போமே, டிசி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இந்தமாரி நான் டிசி வர டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் சீலு, பிரின்சிபல் சைனு இந்த மாதிரிலாம் போட்டு அந்த டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணிடலாம். அங்கே போயிட்டு இல்லை சார் இந்தமாரி டிசி வந்து வரல, ஸோ வந்துட்டு அவங்க இதுமாரி சொல்கிறாங்க, ஏன்னா நீங்கள் அலாட்மெண்ட் ஆகிடுச்சு, உங்களுக்கு காலேஜ் கிடச்சிருச்சு, ஸோ அதனால் வந்துட்டு உங்களை எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் இந்தமாரி ப்ரொவிஷன் அதெல்லாம் இருக்குது, அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் அதெல்லாம் பதட்டமே படாதீங்க. ஓகேவா? அடுத்து நம்ம என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட் தான் நம்ம வந்து காலேஜ் அட்மிஷன் போடுவோம்ல, நேரில் போயிட்டு காமிப்போம்ல, அந்த டேட்டாஸ் இதெல்லாம். ஸோ அதுதான் நம்ம வந்து நான் ரெண்டுமே சேர்த்து சொல்கிறேன். ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் ப்ளஸ் வந்து என்ன டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும்னு. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே அலாட்மெண்ட் ஆர்டரு, ஓகேவா, இது நீங்கள் சப்மிட் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். அடுத்தது இப்போ தான் வந்து இப்போ ஆன்லைனில் நம்ம பேசுகிறோம், ஆன்லைன் பற்றி தானே பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த 10th சர்டிஃபிகேட், SSLC, அப்புறம் +1 +2 மார்க் ஷீட்டு, ஸோ இதெல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஓகேவா, நெக்ஸ்ட்டு இன்கம் சர்டிஃபிகேட்டு, இதெல்லாம் வந்து அங்கே இருந்ததுன்னா சப்மிட் பண்ணுங்கள், இல்லைனாலும் இங்கே அட்மிஷன் போடுறீங்களா அந்த டைமில் கேட்பாங்க. ஸோ அடுத்து வந்து டிக்ளரேஷன் ஆன்டி ரேக்கிங் ஃபார்ம், இது வந்து நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு காமிச்சேன் ஆன்டி ரேக்கிங் ஃபார்ம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு. ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்பா அம்மாட்ட கையெழுத்து வாங்கி சப்மிட் பண்ணிடலாம். அடுத்தது வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன, மெடிக்கல் சர்டிஃபிகேட், மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அன்அனிஸ்டி பிடிஎஃப்னு போட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்த உடனே ஒரு ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு இது வந்து இதுதான் அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஃபார்ம். லேக் ஆகுது, வந்துடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் டீட்டெயில்ஸ், நம்ம நேம், இந்த அப்ளிகேஷன் நம்பர்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து பக்கத்தில் உள்ள மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே போங்க, ஃப்ரீயாக இருக்கும். ஸோ வந்துட்டு இதில் இந்த பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி சைன்டு ரிஜிஸ்டர்ட் அதில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து சைன் போட்டு கொடுப்பாரு. ஸோ இந்த சர்டிஃபிகேட்டையும் நம்ம வந்து அட்மிஷன் டைமில் காமிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது ரொம்ப ஈஸி தான், பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. அடுத்தது இந்த மெடிக்கலில் ஆதார் கார்டு, ஓகேவா, அதோட ஒரிஜினல் காப்பி, அப்புறம் இது இதுவும் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆன்லைனில் இது கேட்பாங்களா எனக்கு தெரியல. பட் பேங்க் பாஸ்புக் இதெல்லாம் நீங்கள் அங்கே வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த காஷன் டெபாசிட் அமௌண்ட் ஒன்ஸ் நீங்கள் இதுவானதுக்கப்புறமா நீங்கள் ஒரு அமௌண்ட் ஒரு முன்பணம் கட்டுவீங்க, அந்த முன்பணம் 4 வருஷம் படித்து முடிச்சதுக்கப்புறமா திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ அதெல்லாம் இதில் போடுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் பாஸ்புக் டீட்டெயில்ஸு, அப்புறம் வந்து ஒரு ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ, அடுத்து வந்து இந்த ஃபீஸ் ரெசிப்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு நீங்கள் என்ன கேட்டகரியில் வருவீங்கிறத வச்சு இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அப்படியே நீங்கள் பாஸ் பண்ணி உங்கள் எவ்வளோ பேமெண்ட் பண்ணணுங்கிறத பார்த்துங்க. இது போன வருஷத்து டீட்டெயில்ஸு கொஞ்சம் பண்ண மாறலாம். பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் காசு பே பண்ண போகிறீங்க, ஓகேவா, அந்த கேட்வே இருக்கும், பேனோ கொடுப்பீங்க, அந்த போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு பேமெண்ட் பண்ணுவீங்க, ஓகேவா. இன்கேஸ் பணம் வந்து அக்கௌண்ட்லேயே டெபிட் ஆகிடுச்சு, பட் வந்துட்டு உங்களுக்கு ஜென்ரேட் ஆகலை அப்படின்னா ஒரு 30 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். 30 நிமிஷம் கழிச்சு எந்த ஒரு ஸ்டேட்டஸும் அப்டேட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஒரு இது கொடுத்துருக்காங்க, பேமெண்ட் ரிலேட்டட் குவரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பர் நான் இங்கே போடுறேன், ஓகேவா. அதில் நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட இதுமாரி நான் பண்ணேன், இதுமாரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அதுமாரி சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஆல்ரெடி நான் வந்து சின்ன ஃபோட்டோ காமிச்சிருப்பேன், டாக்குமெண்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் சப்மிட் பண்ணணும்னு. அதில் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு, அப்புறம் அதோட ஒரு காப்பி, அதுமாதிரி லிஸ்ட் இருக்குது. எல்லாத்துலேயும் வந்து ஒரு 3 ஜெராக்ஸ் எடுத்து வச்சிங்க. 10th சர்டிஃபிகேட்டில் 3, 12th சர்டிஃபிகேட்டில் 3, அவங்க கேட்குறாங்களோ கேட்கலையோ. அப்புறம் வந்து ஃபோட்டோகிராஃப் வந்து ஒரு 5-6 எடுத்து வச்சிங்க, ஏன்னா நிறைய இடத்துல ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தான். ஸோ ஃபோட்டோ, அப்புறம் பாஸ்புக் ஒரு 3, எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்டுக்கும் ஒரு 3 ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கிங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், நீங்கள் பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஸோ இது பெருசாக போயிட்டுருக்கு. ஹாஸ்டல் அட்மிஷனுக்கு வந்து நம்ம அடுத்ததில் சொல்லலாம். ஹாஸ்டல் அட்மிஷன் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ ஓகேவா. ஸோ அது எப்படி பண்ணலாங்கிறத நான் நெக்ஸ்ட்டில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அப்படி தான் ஆரம்பித்தேன், நான் ஆல்ரெடி பிஎன் நிறையா போயிடுச்சு, போதும். ஸோ இதை பண்ணி முடிங்க, நம்ம வந்து நான் அடுத்ததில் சொல்கிறேன், ஓகேவா. அவ்வளோதான்ப்பா, ஜாலியாக இருங்க. காலேஜ் லைஃப் ரொம்ப ஜாலியாக இருக்கும். என்ஜாய் மாடி, கன்னடத்தில் என்ஜாய் மாடினா என்ஜாய் பண்ணுங்கன்னு அர்த்தமா, ஓகேவா. அவ்வளோதான். ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ, ನಾನು ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀನಿ, நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா, கன்னடத்தில் இருக்கோம்ல. ஸோ ஓகேம்மா. அன்டில் தென் ஏதாவது டவுட்னா நீங்கள் யாருமா கேளுங்க, எனக்கு தெரிஞ்சால் சொல்கிறேன், தெரிஞ்சுட்டு சொல்கிறேன், ஓகேவா.